மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடகி. தமிழ்நாடு அரசியல் களம் உண்மையிலேயே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக செயல்பட போகுது அப்படின்னு நம்ம தோணுது. எதற்காக அப்படின்னு சொன்னால், இப்போ முதல்வராக சிஎம்மாக விஜய் பதவியேற்றுக்கிட்டாரு. எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்க போகிறார். ரெண்டு பேருமே சம வயது தான். நிச்சயமாக ரொம்ப வித்தியாசமான புதிய ஒரு சட்டமன்றத்தை நம்ம பார்க்கலாம். அது எப்படி என்ன நடக்கும், எப்படியெல்லாம் அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய விஷயம் இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பல்வேறு விஷயங்கள் பேசலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விஜய்க்கும் உதயநிதிக்கும் நல்ல நட்பு இருந்தது. சினிமாவில் ரெண்டு பேருமே நிறைய நேரங்களில் ஒரு அன்பாகவே நெருக்கமாகவே பழகி இருந்தார்கள். விஜய்க்கு மிகப்பெரிய சம்பளத்தை கொடுத்து முதல்ல ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு நடிகராக மாற்றியது உதயநிதியினுடைய ரெட் ஜெயின் நிறுவனம் தான். பல படங்களை அவர்கள் எடுத்தார்கள். பல்வேறு விஷயங்கள் அவங்க ரெண்டு பேருமே ஒத்து போகிற அளவுக்கு நண்பர்களாக தான் இருந்தாங்க. எங்கே அவர்களுக்குள் முரண் வந்தது என்பது நமக்கு உண்மையிலேயே புரியவில்லை. எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கு அரசியல் களத்தில் ரெண்டு பேரும் நேர் எதிராக மாறிவிட்டார்கள். ஒருவர் முதல்வராக இருக்கிறார், ஒருவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். பயங்கர டஃப்பாக இருக்கும் ரெண்டு பேருமே. ஏன்னா போன இடங்களெல்லாம் எந்த விதமான துண்டு சீட்டு இல்லாமல், பேப்பர் இல்லாமல், ஸ்பான்டனஸாக பேசக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவராக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி இருக்கிறார். முதல்ல உதயநிதி நடிகராக இருந்து உள்ளே வரும்போது அவரையும் பயங்கரமாக கிண்டல் பண்ணாங்க. இவருக்கு என்ன தெரியும், சும்மா உடனே பையன்றதுனால கொடுத்துட்டாரா அப்படி இப்படிலாம் நிறைய பேசினாங்க. ஆனால் தன்னுடைய பேச்சாற்றல்னாலும் தன்னுடைய செயல்பாடுகள்னாலும் அப்படியே கலைஞர் கருணாநிதியை அப்படியே உருவகப்படுத்துகிற மாதிரி, அவரை பார்க்குற மாதிரியே இருக்கும். அவர் பேசுகிற பேச்சு, சிலேடியாக பேசுகிற விஷயம், அந்த நகைச்சுவை கலந்து பேசுகிற விஷயம், எவ்வளவுதான் எதிர்கட்சிகள் பயங்கரமாக அவரை ட்ரோல் பண்ணால் கூட, செத்துப்போன்னு சொன்னால் கூட அதை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு பல விஷயங்களை எடுத்து பேசக்கூடியவர் உதயநிதி. சட்டமன்றத்திலையும் அப்படி தான் அவர் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. பொது இடங்களிலும் கூட்டம் ஆயிரக்கணக்கில் கூடினாலும் லட்சக்கணக்கில் கூடினாலும் அது எந்த விதமான அந்த ஃபியர் இல்லாமல் அடித்து விடக்கூடியவர் உதயநிதி. ஸ்பான்டனஸாக பேசக்கூடியவர். இங்கே தான் நமக்கு விஜய் மீது மிகப்பெரிய ஒரு பதட்டமும் ஒரு தயக்கமும் இருக்குது. ஏன்னா விஜய் அவர்களுக்கு யாராவது எழுதி கொடுத்தா தான் பேச முடியும். அவருக்கு நிச்சயமாக துண்டு சீட் இல்லை, ஒரு A4 ஷீட் வேணும். ஏன்னா நீங்கள் கடந்த காலங்களில் அவருடைய பேச்சு பிரச்சாரம் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே எல்லாமே அவர் எழுதி கொடுக்குறது தான் படிப்பார், மக்கப் பண்ணுவார் கரெக்டாக. ஏன்னா நடிகர் என்பதை ப்ரூவ் பண்ணுவார். ஒரு சிறந்த நடிகராக அவர் இருந்தார். அந்த நடிப்பில் அவருக்கு என்னென்ன மாடுலேஷனில் டைலாக் டெலிவரி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்களோ இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள், அந்த பேடு பிடிக்கிறவன் என்ன சொல்லி கொடுக்குறானோ அதை அப்படியே செஞ்சிருவார். ஆவேசம்னா ஆவேசம், அழுகைனா அழுகை, சோகம்னா சோகம், கோபம்னா கோபம், ஆத்திரம்னா ஆத்திரம், பதட்டம்னா பதட்டம், பயம்னா பயம், அன்புனா அன்பு, லவ்னா லவ், இப்படின்னு எல்லா இடங்களிலும் அவர் தனக்கான அந்த முகபாவனைகளை மாற்றி ஆவேசத்தை கூட்டி நடித்து பரபரப்பாக அவர் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் இது எதுவுமே சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே செல்லாது. சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே அவர் துண்டு சீட்டு எழுதி கொடுக்குறாள்லாம் பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. அவர் தான் உட்கார்ந்துருக்கணும். எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி இப்போ வந்துட்டார். அவர் கேள்வி கேட்டால் முதல்வராக விஜய் தான் பதில் சொல்லணும். அப்போ போய் அவர் கேட்ட கேள்விக்கு ஆதாரங்கள் என்ன, கேட்ட கேள்விக்கு பதில் என்ன, எப்பா ரூட் ஜெகதீஷ், எப்பா ஏதாவது எழுதி கொடு, எப்பா வேற யாருப்பா இருக்கிறா, எப்பா யார் ஜான் ஆரோக்கியசாமி எங்கே இருக்க, நீ உடனே வா எழுதி கொடுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இவர்களெல்லாம் தனிப்பட்ட நபர்கள், தனி உதவியாளர்களை வச்சுக்கலாம். ஆனால் அவங்கெல்லாம் பக்கத்திலே உட்காந்துருக்க மாட்டாங்க. அவர்கள் தூரமாக இருப்பாங்க, கூப்பிட்டா வருவாங்க. எழுதி கொடுத்தா வெளிப்படையாக தெரிஞ்சிடும். இவங்க சொல்லும் போது அவங்க எழுதுனாங்கன்னா அதையும் பத்திரிகையாளர்கள் பார்த்துட்டாங்கன்னா வெளியில் சொல்லிடுவாங்க. அதுவும் வெளிப்படையாக தெரிஞ்சிடும். சபாநாயகர் சில நேரங்களில் உதவி செய்யலாம், ஆனால் எல்லா நேரங்களும் உதவி செய்வாரான்னு தெரியாது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்கள் சபாநாயகராக உட்கார்ந்தா பரவாயில்ல. நமக்கு கிடைக்கிற தகவல் படி ஜேசிடி பிரபாகரன் சபாநாயகராக உட்காருவார்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர். அவருக்கு அந்த அனுபவம் இருக்கா அப்படின்னா சபாநாயகராக உட்கார்ந்த அனுபவம் இல்லை, சட்டமன்ற நடவடிக்கைகளை பார்த்த அனுபவம் இருக்குது. அதனால அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலாம்னு சொல்கிறாங்க. செங்கோட்டையன் அமைச்சராகிட்டதுனால அவருக்கு அந்த அவை முன்னவராக இப்போ துரைமுருகன் இருந்த இடத்துல தான் அவர் உட்கார போகிறாரு. ஸோ அதனால் அவருக்கு அந்த ஒரு அமைச்சரவையில் மிக முக்கியமான பொறுப்பு வழங்கப்படும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அமைச்சர் ஆகிட்டார். இப்போ சபாநாயகராக இருக்கிறவர் தான் அந்த ஹவுஸ்க்குள்ளே, அந்த அந்த அறைக்குள்ளே, அந்த அவைக்குள்ளே அவர் தான் தீர்மானம். அவர் தான் யாரை உட்காரணும், யாரை எந்திரி, யார் பேசணும், யார் பேசி அவைக்குள்ளே இருக்கணும், எடுக்கணும், நீக்கணும்னு. ஏன்னா இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக காரங்களுக்கு ஒருவராக இருந்தால் கூட பயங்கரமாக அவங்க கவலைப்படாமல் பேசுவாங்க. பரிதி இளமதின்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார். அவர் ஜெயலலிதா அப்போ 91 பிடிச்சப்ப அவர் 2 பேர் தான் ஜெயிச்சாங்க. கருணாநிதி ஜெயிச்சாரு, பரிதி இளமதி ஜெயிச்சார். ஆனால் அந்த 2 பேர் ஜெயிச்சாலும் கருணாநிதி அவைக்குள்ளே வரமாட்டார். வெளியில் லாபியில் கையெழுத்து போட்டு போயிடுவார். இவர் பரிதி மட்டும் உள்ளே உட்காந்துருப்பார். அப்போ நான் செய்தி எடுக்க போயிருக்கிறேன். அந்த காலகட்டங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பரிதி ஒரே ஆள்
தனி ஆளாக நின்று பல கேள்விகளுக்கு அசராமல் பதில் கொடுத்தவர். திமுகவுக்கு அப்படி ஒரு ட்ரைனிங்கை கொடுத்து அனுப்புவாங்க. ஆனால் என்னன்னா இங்கே தாவேகாவை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கிற எல்லா எம்எல்ஏக்களும் புதியவர்கள், ஒரு சிலரை தவிர. அந்த எம்எல்ஏக்களுக்கு எப்படி அவையில் நடந்துக்கணும், எப்படி பேசணும், என்ன பண்ண எதுவுமே தெரியாது. ட்ரைனிங் கொடுப்பாங்களான்னு தெரியல எனக்கு. அங்கே போய் டிவிகேன்னு கத்துனாங்கன்னா சிக்கலாயிடும். அங்கே போய் விசில் விஜய் தளபதி எல்லாம் கத்துனாங்கன்னா சிக்கலாயிடும். அந்த அவைக்குள்ளது ஒரு மரபு இருக்குது. ஏன்னா இந்த மரபுகளை தாவேகா உடைச்சிக்கிட்டே இருக்குன்னு வச்சிங்களேன், தொடர்ந்து உடைக்குது. அது என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவைக்குள் நிச்சயமாக கடுமையான வார்த்தை போர் நடக்கும். அதற்கு உடனடியாக ரியாக்ட் பண்ணுவாரா விஜய் என்பது தான் மிகப்பெரிய. ஏன்னா விஜய் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டா கோவப்பட்டுருவார், கத்தி பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணுவார். கொஞ்சம் கோபமாக ஆவேசமாக பேசுகிற இடம் அது அல்ல. அங்கே அப்படி பேசினாலும் கூலாக வந்து ஹேண்டில் பண்ணுவார். ட்ரிகர்னா என்ன தெரியுமா, தொட்டில அதாவது பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டியில் ஆட்டுறது. பிள்ளையை கிள்ளி விட்டு அது ஆடிக்கிட்டே இருக்கும், அழுவும், அப்போ ஆட்டி விடணும். அந்த வேலையை ரொம்ப அழகாக உதயநிதி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உதயநிதி இப்போ வந்து கடும் கோபத்தில் இருக்கிறார். ஏன்னா வந்து நாம் இந்த மக்களுக்கு நல்ல விஷயங்களை வந்து அப்பா அதாவது ஸ்டாலின் அவர்கள் செஞ்சு கூட இந்த மக்கள் ஏமாத்திட்டாங்களே, பெண்கள் மீது கடுமையான கோபத்தில் கண்டிப்பாக இருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த பெண்கள் தான் நம்ப வைத்து ஏமாத்திருக்காங்க. ஏன்னா இந்த பெண்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு 1000 ரூபா கிடைக்குது, 2500 ரூபாய் மாறப்போகுது, அது நமக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்க போகுதுன்னு இந்த இளைஞர்கள் என்ன பண்ணிட்டாங்க, வீட்டில் உட்காந்தா 4000 ரூபா கிடைக்கணும்னு தளபதின்னு சினிமா மோகத்தில் இது எல்லாத்தையும் மறந்துட்டு என்னமோ பண்ணிட்டாங்க. இப்போ இவர்களுக்கு எதிராக களப்பணி ஆற்றி நாம தான் நிச்சயமாக மக்களுக்கான ஒரு தலைவர்கள்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல உதயநிதி இருக்கார். மீண்டும் அவர் வந்து அரியணையில் உட்காரணும்னா இப்போதுலேருந்தே உழைக்கணும். அவர் இப்போதுலேருந்தே அவருடைய செயல்பாடுகளை வெளியே காமிக்கணும். அப்போ அந்த வீரியத்தோடு தான் அவைக்குள்ளே அவர் வருவார். இப்போ விஜய் அவர்களுக்கு இதுவரைக்கும் அவர் பார்த்தது எல்லாமே சினிமா, மேக்கப்பு, நம்ம மேக்கப்பு பேக்கப்பு சொல்கிறத வந்து திருப்பி எடுத்துக்கலாம், பேசுனதை மறைச்சிடலாம், டைலாக் பேசுனது வேணாப்பா நம்ம திருப்பி ரீடேக் எடுன்னு சொல்லலாம், ஒன்ஸ் மோர்ஸ் கேட்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் சட்டசபையில் அப்படிலாம் பேச முடியாது, சட்டமன்றத்தில் அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது. வெளியில் பொது வெளியில் கூட எதாவது பேசிடலாம். நீங்கள் அரசியல்களை வந்து சட்டமன்றத்தில் உட்காந்துட்டிங்கன்னா நாகரிகத்தோடு பேசணும். நீங்கள் தேவையில்லாமல் மறுபடியும் அங்கே போய் திமுக தீய சக்தின்னு பேசுனீங்கன்னா ஒருத்தர் இருந்தாலே வந்து பெரிய சிக்கலை உண்டாக்குவார்கள். இப்போ கிட்டத்தட்ட அவங்கக்கிட்ட 60 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இந்த கூட்டணி கட்சியெல்லாம் நம்ப வேண்டாம். இந்த கூட்டணி கட்சியெல்லாம் பூரா எந்த லிஸ்ட் எடுக்கிறதுனே தெரில, அது ஏதோ. அதனால் 60 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 60 எம்எல்ஏக்களையும் கூண்டோட ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவங்க கூச்சல் போனாங்கன்னா வெளியே தூக்கி போடுவீங்க. மக்கள் மன்றத்தில் விஜய் மீதான அந்த நம்பகத்தன்மையும் விஜய் மீதான அது, ஏன்னா ஆரோக்கியமான அரசியல் இருந்துச்சுன்னா ஆரோக்கியமான விவாதம் நடக்கும். விஜய்க்கு ஆரோக்கியமாக அரசியல் பண்ண வரான்னு எனக்கு தெரில. ஏன்னா பிரச்சாரங்கள்லேயே அவர் வந்து கொடூரமான பேச்சுக்களை தான் பேசியிருக்காரு. இன்னைக்கு முதல் நாளே ஆமா நான் அப்படிதான், நான் என்னால் மாற்றிக்க முடியாதுன்ற மாதிரி தான் முதல்வர் ஆன பிறகும் அந்த வெறுப்பு பேச்சை பரப்ப ஆரம்பிச்சிட்டாரு. வெறுப்பை உமிழ ஆரம்பிச்சார் திமுக மேலே. அகஜானா காலி ஆயிடுச்சு, அது பண்ணிட்டாரு இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஏதோ பேசினார். ஏதோ இவர் வந்து மன்னர் பரம்பரை இல்லையா, அப்போ இங்கே யார் மன்னர் பரம்பரை எனக்கு தெரியல. இவர் திமுகவை தான் சொல்கிறார் மன்னர் பரம்பரை. ஏன்னா பூரா மன்னராட்சினானுங்க. ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டு தாண்டா உட்காந்தாங்க. அந்த அடிப்படை அறிவே இல்லாத கூட்டம் தான் இது. இப்போ நான் மன்னர் கிடையாது, நான்லாம் வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டேன், ஊர் உலகத்தில் எவனாவது வந்து கேனப்பைய சொன்னான்னா அதை நம்பலாம். இவர் எப்படி சொல்ல முடியும்? இவங்க அப்பா வந்து இவர் இருக்கும் போதே, இவர் வந்து சின்ன குழந்தையா இருக்கும் போதே அவர் வந்து டேரக்டர் ஆகிட்டார், சம்பளம் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு, பெரிய லெவல் கோல்டன் ஸ்பூன் தான் விஜய். பூரா பொய் வாயை திறந்தா. அதனால தான் சொல்கிறேன், எதை திறந்தாலும் பொய் பேசினா எப்படி விஜய்? மாற்றிங்க கொஞ்சம். நீங்கள் வந்து இயல்பாக மாறுங்க, கோவப்படாதீங்க. ஆவேசமாக பேசி பிரயோஜனமே இல்லை. இப்போ உங்களை விமர்சித்தவர்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் அது ட்ரோல் ஆகும், நீங்கள் என்ன பேசினாலும் அது வந்து விமர்சனமாகும். உருப்படியாக நீங்கள் ஏதாவது நல்ல காரியம் பண்ணீங்கன்னா நிச்சயமாக அவர்களே உங்களுக்கு ஆதரவை தெரிவிக்கிற சூழ்நிலை உருவாகும். அரசு நிர்வாகத்தை நடத்த பாருங்கள், வருமானத்தை எடுக்க பாருங்கள், நியாயமான ஒரு நேர்மையான அரசை கொடுங்க. நீங்கள் இன்னைக்கு எல்லாருக்கும் பொதுவானவர். தாவேகாக்கு மட்டும் இல்லை, விசில் அடிச்சவனுக்கு மட்டும் நீங்கள் சொந்தக்கார் கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு ஓட்டு போடாதவங்களுக்கும் நீங்கள் முதலமைச்சர் தான். இந்த 8.5 கோடி பேருக்கும் நீங்கள் தான் முதலமைச்சர். அதை முதல்ல மண்டையில் ஏற்றுங்க. ஏதோ உங்களுக்கு ஓட்டு போட்டால் 1.25 கோடிக்கு மட்டும் தான் நீங்கள் முதலமைச்சர் நினச்சிங்கன்னா பாய்க்கிறவரெல்லாம் உங்களுக்கு காரி துப்பிடுவான். இது வந்து உங்களுடைய அடித்தளம். இதை பேஸ் நீங்கள் சரியாக போடலன்னா உங்களுடைய பேஸ் அதுக்கப்புறம் ஒன்றும், நீங்கள் எவ்வளோ பெரிய மாளிகை கட்டினாலும் பேஸ் சரியில்லைன்னு வச்சுங்க. இது கிடைத்திருக்கிற பேஸ், இந்த ஆட்சி நிர்வாகம் என்பது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பேஸ். இதை சரியாக நீங்கள் வந்து நிர்வகிக்க விட்டுட்டீங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் மாளிகை கட்டினா கூட ஒரு காத்தடிச்சுன்னா காணாமல் உங்கள் மீதான விமர்சனங்கள் வைக்கப்பட்டு அதை எதிர்க்க முடியாமல் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாலும் நீங்கள் வீணாக போயிடுவீங்க. விமர்சனங்களை ஏற்றுக்க பழகுங்க. அதுக்கப்புறம் விமர்சனங்கள் ஏன் வருகிறதுன்னு பாருங்கள், எங்கே நம்ம தவறு செய்கிறோன்னு பாருங்கள். இப்போ திமுக வந்து மோசமான வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு.
இப்போ ஸ்டாலின் அவர்கள் அதை வந்து சீர்தூக்கி பார்க்கணும், தன்னை சுய பரிசோதனை பண்ணிக்கணும். எங்கெல்லாம் நம்ம தோத்துருக்குறோம், ஏன் தோற்றோம், நம்ம தொகுதியில் எப்படி நமக்கு ஒரு இவ்வளோ பெரிய தோல்வி வந்தது, அந்த 8000 வாக்குகள் நமக்கு கிடைக்காம போனது என்ன காரணம்? எஸ்ஐஆரில் கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்கு நீக்கினாங்க, அது வேற விஷயம். அது பாஜகவுடைய பிளான், அதுதான் திட்டமிட்ட. இல்லைனா அவர் வந்து 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பாரு கடந்த அதே வாக்கு இருந்துச்சுன்னா. அது திட்டமிட்டு அவங்க இது பண்ணிட்டாங்க. ஆனாலும் அந்த ஒட்டுமொத்தமாக குளத்தூர் அனைத்து மக்கள்கிட்டையும் நீங்கள் உங்க போல இல்லை. ஏன்னா அந்த ஒரு கந்து வட்டி கொடுக்குற ஒருத்தர் வந்து ஜெயிக்கிறாரு, அவருக்கு அத்தனை 1000 வாக்குகள் வருதுன்னா அத்தனை 1000 வாக்குகளை அவருக்கு போட வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அங்கே தான் நீங்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் தன்னை சீர்தூக்கி பார்க்கணும். சரி, என்ன பண்ணுறாருன்றதை பார்ப்போம். நிச்சயமாக ஒரு அதிரடி மாற்றங்களை ஸ்டாலின் அவர்கள் செய்வார்கள். ஏன்னா அவ்வளோ ஒரு மோசமான தோல்வியை வந்து தழுவி இருக்கிறார்கள். இப்போ சட்டமன்றத்துக்குள்ள நிச்சயமாக கடுமையான விவாதங்களும் கடுமையான நிறைய விஷயங்களும் நடக்கும். முதல் முறையாக பல பேர் சட்டமன்றத்துக்குள்ள போயிருக்காங்க, அவர்களுக்கு மரபுகளே தெரியாது சுத்தமாக. நிறைய நேரங்களில் டிவியில் பார்த்துருக்க கூட மாட்டாங்க அவங்க. ஏன்னா அதாவது என்னன்னா, படுக்கும் போது தூங்குறாங்க, கனவு கண்ட மாதிரி இருக்கு பல பேருக்கு. ஆமாங்க, கனவு மாதிரி இருக்கு. எப்படி நம்ம வந்து முதலமைச்சரானோ எப்படின்னே விஜய்க்கே கனவு இருக்கும். நம்ம உண்மையிலே அதனால தான் கோட் சூட்லாம் போயிட்டு அப்படிலாம் இழுத்து உட்கார்றாரு. அதில் தமிழ்நாடு பாரம்பரிய உடைன்றது வேற. சரி, அதை சொன்னால் அது கூட நம்ம வந்து ட்ரோல் பண்ணுவாங்க. எனிவே அவருக்கு அது கோட்டு பிடிக்குது. நண்பர் அஜித் போட்டார், நானும் கோட்டு போட்டு வந்துட்டேன்னு சினிமா ஃபங்க்ஷனில் பேசின மாதிரி கோட்டு போட்டு நான் வந்து மாற்றத்தை காமிக்கிறேன்னாரு. என்ன மாற்றம் காட்ட போறாருன்னு பார்ப்போம் நம்ம. சரி, எனிவே இப்போ இந்த சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இவர் வந்திருக்கிறார். இவருக்கு துணையாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக KN நேருவை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. கொறாடாவாக ஏவா வேலு. எல்லாருமே வந்து பழுத்த அரசியல்வாதிகள், ஏகப்பட்ட ஆண்டுகள் வந்து சட்டமன்றத்தில் அமைச்சர்களாகவே நீடித்தவர்கள். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான நபர்கள். எதிர்கட்சி வரிசையில் அதிமுகலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரும் எதிர்கட்சி தான். ஆனால் இப்போ வந்து அங்கே ஒரு பெரிய உள்குத்து நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு வந்து CV சண்முகம் தலைமையில் ஒரு கூட்டம் இங்கே வரலாம், அது தனி வீடியோவாக நான் போடுறேன். எனிவே இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம விஜய் அவர்களுக்கு நேர் எதிராக உதயநிதி எந்த மாதிரியான அரசியலை முன்னெடுக்கப் போகிறார், என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை அவர் கையில் எடுத்து தாவேக அரசையும் முதல்வராக பதவியேற்றிருக்கிற விஜயையும் தன்னுடைய அரசியல் அனுபவத்தால் எதிர்கொள்ளப் போகிறார் தான் இன்னைக்கு மிகப்பெரிய $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்கிறது. அனுபவம் வாய்ந்தவராக, விஜயை விட எக்ஸ்பீரியன்ஸ் மிக்கராக இருக்கிறவர் உதயநிதி. விஜய் இப்போதான் உள்ள வந்திருக்காரு. ஆகவே கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குதான் செய்யும். அந்த தடுமாற்றத்தை எப்படி தனக்கு சாதகமாக இவர்கள் மாற்றிக்கொள்ள போகிறார்களோ அசம்பிளி நிகழ்வுகளை பார்த்தாலே தெரிஞ்சிடலாம். டெய்லி கண்டென்ட் இருக்கோங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வரைக்கும் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பல்வேறு விஷயங்கள் பேசலாம். வணக்கம்.